ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ பிரகாஷ். ஜோதிடத்தில் ஒரு கிரகம் முழுமையாக தன்னோட காரகத்துவத்த பலத்தையும் கிரக பலத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு அது அமரும் ஸ்தானத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. ஒருத்தர் முழு வேலையை செய்யணும்னா அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஒரு கிரகம் முழுமையாக தன்னோட பாவக பலத்தையோ கிரக பலத்தையோ செயல்படுத்துறதுக்கு சில முக்கியமான விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிகளில் முதன்மையானதாக கருதப்படுறது ஸ்தானபலம், திக்பலம், சேஷ்டபலம், காலபலம் இப்படின்னு சொல்லப்படுது. வர்க்கோத்தமம் அடைகிறது, பரிவர்த்தனம் அடைகிறது, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. சுபகரங்கள் பார்க்கறது, இதன் மூலயமா கூட ஒரு கிரகத்தோட பலத்தை தீர்மானிக்கிறாங்க. கிரகங்கள்லே முதன்மையானவர் சூரிய பகவான் சொல்லப்படுது. ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கணுமா, தனியார் வேலை கிடைக்கணுமா, தந்தையோட ஆதரவு கிடைக்கணுமா, அரசு உயர் பதவியில் இருக்கணுமா, அதிகார பதவியில் இருக்கணுமா, ஜாதகருக்கே உரிய உடல் பராக்கிரமம், தைரியம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரியனா இருப்பார். நோயில்லாத தன்மையை கொடுக்கக்கூடியவரும் சூரியனா இருப்பார். கௌரவமான புகழை கொடுக்கக்கூடியவர் சூரியனா இருப்பார். கௌரவமான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியனா இருப்பார். சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துல சிறப்பா அமைஞ்சிட்டா இது சார்ந்த விஷயங்களும் எல்லாமே சிறப்பா அமையும். அப்படி அந்த சூரிய பகவான் சிறப்பாக அமைகிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்தானத்தை பொறுத்து இருக்கு. பொதுவா ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு குறைஞ்சபட்சம் சமமுற தன்மையிலேயாவது இருக்கணும். அப்பதான் அந்த கிரகத்தோட காரகத்துவத்த பலத்தையும் கிரக பலத்தையும் அந்த ஜாதகர் முழுமையாக அனுபவிப்பார். இல்லைன்னா அது இருந்து பயன் இல்லாம போகும் அப்படிங்கிற ஒரு சூழல். சூரியனை மையப்படுத்தியே எல்லாமே நகரக்கூடியதா இருக்கும். கிரகங்கள்லே சூரியன் முதன்மையானவர்களால அவரை மையப்படுத்தியே கிரகங்கள் முழுமையா செயல்படுற விதமா இருக்கும். ஒளி இருந்தாதான் எல்லா கிரகங்களும் இருக்கும், ஒளி இருந்தாதான் எல்லா வேலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. தாவரங்களுக்கு எப்படி ஒளிச்சேர்க்கையை செய்ய சூரியன் தேவைப்படுதோ, இந்த கிரகங்கள் முழுமையா செயல்படுறதுக்கு சூரிய பகவான் செயல்படுவார். சூரியன் ஒருத்தரோட முழு அதிகாரத்தையும் பதவியையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நிறைய பொருள் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். கௌரவமான புகழை விரும்பக்கூடியவராக இருப்பார். யாருக்கும் கட்டுப்படாம நேர்மையா இருக்கணும்னு விரும்புவார். ஒரு உயர் அதிகாரத்துல உயர் பதவியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய நல்ல பலத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்தாலும் அதை சுட்டி காட்டுற எண்ணங்கள் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இதையெல்லாம் சூரியன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒருத்தரோட பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும். அப்படி இருக்கையில பாருங்க, ஒரு அரசு துறையில இருக்காங்க, ஒரு அரசு அதிகாரியா இருக்காங்க, அவங்களுக்கு சூரியன் வலிமையா இருந்துட்டா எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும். எங்க தப்பு நடந்தாலும் சுட்டி காட்டுவார். யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். லஞ்சம் கொடுக்குறேன்னு வந்தாலும் கட்டுப்பட மாட்டார். அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னோடியா இருப்பார். ராசி மண்டலத்துல சூரியன் மேசத்தில் இருக்கும்போது சூரியன் உச்சத்தன்மை அடைகிறார். திக்பல முறையில சூரியன் 10 குடைவராக கருதப்படுது. ஒரு ஜாதகருக்கு தேவையான தொழில், அதிகார, பதவி, அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சூரியன் மேசத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைகிறார். ஒரு ஜாதகருக்கு தேவையான அனைத்து விதமான அனுகூலங்களையும் கிடைக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்துல உச்சமா இருந்ததா அவருக்கு நல்ல உடல் பராக்கிரமம் இருக்கும், நல்ல நுண்ணறிவு திறன் இருக்கும், தந்தையோட அனுகூலங்கள் கிடைக்கப்படும்.
நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்கும். வெற்றி வாக்கையெல்லாம் சூடக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். பரிசு பொருள்லாம் அவருக்கு தானாவே வந்து அமையும். யார்கிட்டையுமே ரொம்ப எளிமையா கையாளக்கூடியவராக இருப்பார். மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட கூட இவர் எளிமையா போய் கையாளுவார். நான் இப்படிதான் நடந்தேன், இப்படிதான் இருக்கிறேன், இது சரியானதா இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இருப்பார். கொஞ்சம் லாபகரமான தன்மை இருக்கும். அதிகமா உழைப்ப நாட மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேசத்துல இருக்கும்போது பிடிக்கும். மேசத்துல இருக்கும்போது உச்சமடைகிறதுனாலே சில ஜாதகருக்கு உயர் அதிகார பதவிகள்லாம் கிடைக்கும். முக்கியமா அரசு துறை சார்ந்த பதவிகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சிம்மத்தில் இருக்கும்போது சூரியன் ஆட்சி மூலத்திரிக்கணும் அடைகிறார். ஒரு ஜாதகருக்கே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது அவரோட நுண்ணறிவும் புத்திரர்கள் தான், பூர்வீகம் தான், குலதெய்வ வழிபாடு தான். சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு நுண்ணறிவு திறனும் ரொம்ப மேம்பட்டு இருக்கும். எளிமையாக கையாளக்கூடிய விஷயங்கள் நிறைய ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள்னால பேர் புகழ் அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக்கி கொடுப்பார். பூர்வீக சொத்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழல்லாம் இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் இந்த சூரியன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வலுவா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவர் ஏதாவது ஒரு வகையில அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறது. ஒண்ணு நேரடியா அரசு துறையில வேலை வைப்பார், இல்லைன்னா மறைமுகமா வேலை பார்ப்பார். ஏதாவது ஒரு வகையில லிங்கோட இருப்பார். சூரியன் வலுவா இருந்துட்டாவே பெரிய நிறுவனங்கள்ல உயர் அதிகார பதவியில் இருக்கிறது கூட வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி கொடுக்கும். இப்படி சூரியன் ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்புல இருந்தா தன்னோட முழு பலனையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.